So first one பார்த்தீங்கன்னா 1 minus omega plus omega squared power 6 plus 1 plus omega minus omega squared power 6 equal to 128 நம்ம நிரூபிக்கணும். So 1 plus omega squared equal to 0. இதில் நம்ம எது கேட்டாலும் 1 plus omega equal to என்னது minus omega squared. 1 plus omega squared equal to என்னது minus omega. Omega plus omega squared equal to என்னது minus 1. ஸோ இந்த மாதிரி எதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இதில் நம்ம 1 plus omega squared minus omega, அதாவது பிளேஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்போம். ப்ளஸ் இதை நம்ம என்ன செய்யலாம் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ 1 plus omega squared இப்போ இந்த 1 plus omega squaredக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம், இந்த மைனஸ் ஒமேகா போட்டுக்கலாம். மைனஸ் ஒமேகா ப்ளஸ் இங்கே நம்ம 1 plus omega, அடுத்து 1 plus ஒமேகாவுக்கு பதிலாக minus omega squared power 6 equal to minus 2 omega power 6 plus minus 2 omega squared power 6. இப்போ இது தனித்தனியாக பிரிக்க போகிறோம். minus 2 power 6 omega power 6 minus 2 power 6 omega squared power 6. இப்போ இங்கே இருக்கிற மைனஸ் 2 பவர் 6 காமனாக எடுத்துடலாம். எடுத்தால் மீது என்ன இருக்கும், ஒமேகா பவர் 6 ப்ளஸ் ஒமேகா பவர் 12. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒமேகா கியூப் ஈக்குவல் என்னது 1. இப்போ ஒமேகா கியூப் பவர் 2 ஈக்குவல் என்னது 1 பவர் 2. ஏன்னா இது ஒமேகா பவர் 6 மாறிடும். 2 உள்ள கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒமேகா பவர் 6 எப்படி பிரிக்கலாம், ஒமேகா பவர் 3 the whole power 2. ஸோ ஒமேகா பவர் 3 என்னது 1. அப்போ 1 ஸ்கொயர் ஈக்குவல் என்னது 1. இதே மாதிரி இதை நம்ம என்ன செய்யலாம், ஒமேகா பவர் 6 ஒமேகா கியூப் the whole power ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா பவர் 6 இதை வந்து நம்ம ஏன்னா 3 into 4 என்னது 12. ஸோ minus 2 power 6 1 squared plus 1 power 4 minus 2 power 6 1 plus 1 minus 2 power 6 into 2. ஸோ இப்போ மைனஸ் மேலே ஈவன் நம்பர் வந்து அது என்னது ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போது 6 வந்து நமக்கு ஒரு ஈவன் நம்பர். ஸோ அப்போ இது வந்து நமக்கு 2 power 6 மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் 6 மைனஸ் இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ் தான், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ் தான். ஸோ எப்படின்னா ப்ளஸ் தான் வரும். இப்போ இது நமக்கு பார்த்தீங்கன்னா 64 into 2 என்னது 128. இப்போ நம்ம நிரூபிக்க வேண்டியது என்னது 128 தான். செகண்ட் ஒன் 1 plus omega 1 plus omega squared 1 plus omega power 4 1 plus omega power 8 இப்படியே நமக்கு 1 plus omega 2 power 11 equal to 1 நிரூபிக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 plus omega 1 plus omega squared 1 plus omega power 4 ஏன்னா 2 power 11ஓட வேல்யூ என்னது 2048. அதாவது இதோட அர்த்தம் என்னது 1 plus omega 2048 வரைக்கும் இருக்கு. 1 plus omega power 16 1 plus omega power 32 1 plus omega power 64 1 plus omega power 128 1 plus omega power 256
1 plus omega power 512 1 plus omega power 2048. எப்படின்னா இப்போ 2 power 1 2 2 power 2 4 2 power 3 8 2 power 4 16 2 power 5 32 இப்படியே என்ன செஞ்சிருக்கோம் 2 power 11 வரைக்கும் இப்படி நம்ம பிரித்து எழுதியிருக்கோம். அதுதான் இங்கே டாட் டாட்டாக கொடுத்ததை நம்ம பிரித்து எழுதியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 plus omega 1 plus omega square. இப்போ இதை 1 plus omega cube into omega. ஏன்னா ஒமேகா பவர் 4 நம்ம எப்படி எழுதுனா ஒமேகா கியூப் இன்ட்டு ஒமேகா. ஒமேகா கியூபோட மதிப்பு 1 இன்ட்டு ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா. நெக்ஸ்ட்டு 1 பிளஸ் ஒமேகா கியூப் இன்ட்டு ஒமேகா கியூப் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர். இப்படியே நம்ம என்ன செய்யலாம் பிரிக்கணும். எல்லாத்தையும் பிரிக்கும் பொழுது 1 பிளஸ் ஒமேகா 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் 1 பிளஸ் ஒமேகா 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர். இப்போ நம்ம எது வரைக்கும் பார்த்துருக்கோம் 8 வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்து 16 நம்ம என்ன செய்வோம் 1 பிளஸ் ஒமேகான்னு வரும். அடுத்து 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர். இப்படியே நமக்கு என்னது 6 டைம்ஸ் வரும். அதாவது ஒரு 2 டேர்ம் சேர்க்கும் பொழுது 1 பிளஸ் ஒமேகா 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர். இது 1 பிளஸ் ஒமேகா 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர். இது 1 பிளஸ் ஒமேகா 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர். இது 1 பிளஸ் ஒமேகா 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர். அதாவது இந்த ஒரு டேர்ம் என்ன செய்யுது நமக்கு ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கு. ஸோ இப்படியே நமக்கு என்னது 6 டைம்ஸ் வருது. அப்போ 1 பிளஸ் ஒமேகா 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் நமக்கு பவர் 6 டைம்ஸ் வருது. இப்போ நமக்கு நமக்கு தெரியும் 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் என்னது ஈக்குவல் டு இங்க நம்ம எடுத்துருக்கோமா 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் என்னது 0. இப்போ நமக்கு 1 பிளஸ் ஒமேகா வேணும். அப்போ இந்த மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இங்கிட்டு வந்துடும். ஸோ இது நமக்கு எப்படி வரும் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். அடுத்து 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர். இப்போ 1 பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் வேணும். அப்போ பிளஸ் ஒமேகா மைனஸ் ஒமேகா வரும். ஸோ மைனஸ் ஒமேகா பவர் 6 மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் ஒமேகா பவர் 6. ஸோ ஒமேகா கியூப் பவர் 6. ஒமேகா கியூபோட மதிப்பு நமக்கு என்னது ஒமேகா கியூபோட மதிப்பு என்னது 1. இப்போ 1 பவர் 6. ஸோ 1 பவர் எத்தனை இருந்தாலும் நமக்கு என்னது 1 தான் வரும். ஸோ நம்ம நிரூபிக்க வேண்டியது என்னது ஈக்குவல் டு 1. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு நிரூபிக்கணும். நெக்ஸ்ட் 9th சம். Z equal to 2 minus 2i. இப்போ நம்ம மாடுலஸ் Z கண்டுபிடிக்கணும். அதாவது R. ஸோ மாடுலஸ் Z ஃபார்முலா தெரியும் ரூட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். ரூட் 2 ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் 8. இது நம்ம எப்படி பிரிக்கலாம் 4 into 2. அப்போ 2 root 2. So alpha equal to tan inverse y by x. இங்கே நமக்கு y equal to minus 2, x equal to plus 2. இப்போ minus 2 by 2. minus 1 வரும். மாடுலஸ் வந்து எடுக்கும்போது நமக்கு plus 1 மாறிடும். ஸோ இதோட மதிப்பு என்னது pi by 4. இப்போ இது எந்த கால் பகுதியில் அமையுதுன்னு பார்க்கணும். x வந்து பிளஸ் y வந்து மைனஸ். ஸோ இது 4ஆம் கால் பகுதியில் அமையுது. அதாவது 45 டிகிரி.
நான்காம் கால்பகுதியில் அமைவதால் theta equal to minus alpha. So, அப்போ theta equal to minus pi by 4. இப்போ 2 minus 2 equal to 2 root 2 cos minus pi by 4 plus I sin minus pi by 4. இப்போ e power I theta நமக்கு என்னது cos theta plus I sin theta. இது வந்து நம்ம எப்படி எழுதுனா 2 root 2 e power I pi by 4. Pi by 4 வந்து நமக்கு மைனஸ்ல இருக்குதால e power minus I pi by 4. இது வந்து நமக்கு யூலரின் தேற்றம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நமக்கு theta equal to pi by 3. அதாவது z e power I pi by 3 equal to 2 root 2 cos minus pi by 4 plus I sin minus pi by 4. ஏன்னா z என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஸோ இதுதான் z. z தான் நமக்கு வந்து 2 minus 2i. z இன் மதிப்பை கீழ்காணும் தீட்டா மதிப்புகளுக்கு காணுங்க. ஸோ zங்கிறது நமக்கு இதுதான். இதை நம்ம கொடுத்துருக்கிற இந்த தீட்டா மதிப்புக்கு என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். z into e power I theta னா என்னது? cos pi by 3 plus I sin pi by 3. ஸோ இது நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். z1 z2 equal to r1 r2 cos theta 1 plus theta 2 plus I sin theta 1 plus theta 2. So 2 root 2 cos minus pi by 4 plus pi by 3 plus I sin minus pi by 4 plus pi by 3. இப்போ இது நமக்கு 2 root 2 cos LCM எடுத்தோம்னா minus 3 pi plus 4 pi plus I sin minus 3 pi plus 4 pi. So 2 root 2 cos pi by 12 plus I sin pi by 12. இதை வந்து நம்ம யூலரின் தேற்றப்படி எழுதணும்னா 2 root 2 e power I pi by 2. யூலரின் தேற்றப்படி எழுதுகன்னு கேட்டாங்கன்னா நம்ம அந்த காசை வந்து நம்ம இந்த e power I theta மாடலுக்கு எழுதணும். ஏன்னா யூலரின் தேற்றம்ங்கிறது e power I theta. இங்கே theta என்ன இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம இங்கே எழுதுவோம். இப்போ செகண்ட் ஒன் theta equal to 2 pi by 3. அப்போ z e power I 2 pi by 3 equal to 2 root 2 cos minus pi by 4 plus I sin minus pi by 4 cos 2 pi by 3 plus I sin 2 pi by 3. So 2 root 2 இது அந்த ஃபார்முலாக்கு மாற்றணும்னா minus pi by 4 plus 2 pi by 3 plus I sin minus pi by 4 plus 2 pi by 3. So 2 root 2 cos இது LCM எடுத்தோம்னா minus 3 pi plus 2 pi plus I sin minus 3 pi plus 2 pi. Sorry 8 pi வரும். 4 ஆல மல்டிப்ளை பண்றோம் LCM எடுத்ததால. So 2 root 2 cos
5 pi by 12 plus I sin 5 pi by 12. So the யூலரின் தேற்றப்படி e power I 5 pi by 12. இது வந்து theta equal to 2 pi by 3 க்கு. Third one, theta equal to 3 pi by 2. So z e power I 3 pi by 2 equal to 2 root 2 cos minus pi by 4 plus I sin minus pi by 4 into cos 3 pi by 2 plus I sin 3 pi by 2. So cos minus pi by 4 plus 3 pi by 2 plus I sin minus pi by 4 plus 3 pi by 2. So 2 root 2 cos the LCM எடுத்தோனா minus pi plus 6 pi plus I sin minus pi plus 6 pi. So 2 root 2 cos 5 pi by 4 plus I sin 5 pi by 4. யூலரின் தேற்றப்படி எழுதணும்னா e power I 5 pi by 4.